வணக்கம் மக்களே, வெல்கம் டு பணங்குரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு ஸ்டாக்ஸ் அண்ட் கோல்டு இன் யூஎஸ்டி இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது கோல்டு இன் யூஎஸ்டின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை விலை வந்து 4989 யூஎஸ்டி. ஸோ கோல்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா 4439 யூஎஸ்டிலேருந்து பை ஆகிடுது இந்த 2026க்கு. அப்போது 4716 4992 5269 இது வருது. ஸோ இப்போதைக்கு 4989 இருக்கிறதுனால மண்டே வந்து 4992 காமிக்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் நம்முடைய செகண்ட் இலக்கு. அடுத்த இலக்கு வந்து கோல்டுக்கு 5269 யூஎஸ்டி. ஆனால் எனக்கு என்ன தோணுறது, இந்த கோல்டு வந்து 5462 அதை தாண்டிடுதுன்னா கோல்டு நல்லா எகிரி மேலே போய்டும்னு. ஆனால் 5269க்கு அப்புறம் ஒரு ரிவர்சல் வருதான்னு பார்க்கணும். இப்போதைக்கு கோல்டு வந்து மேலே போயின்ட்டுருக்கு. டார்கெட் காமிக்கிறது 5269 இன் யூஎஸ்டி. ஆனால் அது 6000 வரை போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது இந்த மாதிரி குண்டு போடுறது, கிரீன்லேண்ட் மேலே ட்ரம்ப் செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி நிஜமாகவே ஆகிடுதுன்னா அப்போ கோல்டு வந்து கில்லி மாதிரி இனி ஏறும். இப்போதைக்கு அது வந்து 4439க்கு மேலே இருக்கிறதுனால அது பை மோடில் தான் இருக்குது. செகண்ட் இலக்கை தொடர்றதுக்கு மேபி மண்டே தொடலாம். அதுக்கு அடுத்தது 5269, இப்போ இருக்கிறது 4989. இதுதான் கோல்டு பற்றிய நம்மளுடைய கணிப்பு. இப்போ அடுத்தது வந்து தங்கமயில் பார்க்கலாம். தங்கமயில் வந்து 3597 மேலே 3884 4172 4459 காமிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. இப்போதைக்கு தங்கமயில் வந்து இன்னத்த வெள்ளிக்கிழமை விலை வந்து தங்கமயில் வந்து 3568. அப்போது 3597க்கு மேலே போச்சுன்னா மறுபடியும் 3884 காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் 3597க்கு கீழே போய் 3309 ட்ரிகர் ஆச்சுன்னா அப்போது அது 3021 2734 இந்த இலக்கையெல்லாம் காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது 3309க்கு கீழே போச்சுன்னா 3021 கண்டிப்பாக காமிக்கணும். அப்போ தான் செல்லு ஸ்டேபிள் ஆகும். ஆனால் அது காமிக்கலைன்னா 4459 காமிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் ஆகிடும். இப்போது என்ன நடக்கிறதுனா தங்கமயில் மறுபடியும் பை காமிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 3597க்கு மேலே போச்சுன்னா மறுபடியும் பை மண்டே காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து கோல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, தங்கமயிலும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ரிசல்ட்டு வெளியில் வந்த பின்ன நிறையா ஆள் அதுக்கு முன்னாலேயே விற்றுருக்காங்க, மறுபடியும் அவங்கெல்லாம் வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தங்கமயில் குட் ஸ்டாக். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாட்டா கோல்டு ETF. இந்த டாட்டா கோல்டு ETF வந்து டாட்டா கோல்டு ETF வந்து 13.94க்கு மேலே இருந்ததுன்னா 14.99 16.04 17.09 காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது டாட்டா கோல்டு 14.94 இருக்குது. ஸோ அது பை மோடில் தான் இருக்குது. இந்த டாட்டா கோல்டு 13.94க்கு கீழே போனோன்னா 13, 12, 11 இதெல்லாம் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போதைய கோல்டு நிலவரத்தில் செல் சைடு ட்ரிகர் ஆகிறதுக்கு எனக்கு தோணுறது 6 மாதமாவது எடுக்கும். அதாவது ஜூன் ஜூலையில் பின்னியும் ரிவ்யூ பண்ணும்போது தான் இதை
இது நமக்கு அப்போ ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இப்போதைக்கு எல்லாம் பை மோடில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போதைக்கு செல் சைடில் பெருசாக கவனிக்க தேவையில்லை. ஆனால் 13க்கு கீழே போகக்கூடாது. மணப்புரத்தோட ரேட் வந்து 294 வெள்ளிக்கிழமை ரேட்டு. மணப்புரம் வந்து செல் மோடில் இருக்குது. 303க்கு கீழே போயிடுது. 303 வந்து செல்லு. 303க்கு கீழே போனால் 281, 260, 239. இது அவ்வளோவா ஸ்ட்ராங்காக தெரியலை. மற்ற கவுண்டரையும் பார்க்கும்போது இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியலை. 303க்கு கீழே போனதுனால 281 அடிக்கிறதா பார்க்கணும். 281 அடித்ததுன்னா செல் சைடு ஸ்டேபிள் ஆகிடும். பை ஆகிறதுக்கு 324, 346, 367, 389. ஸோ மணப்புரத்தை பற்றி 2 ஃபிகர் தான். 303 324. 303னா செல் மோடில் இருக்குது, 324னா பை மோடில் இருக்குது. இப்போதைக்கு அது 294 இருக்கிறதுனால செல் கட் ஆகிடுது. 291 வரதா காமிக்கிறதா பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முத்தூட் ஃபைனான்ஸ் லிமிடெட். இது அந்த சேப்பு முத்தூட். 3802 விலை இருக்குது ஃப்ரைடே. இப்போ முத்தூட் வந்து 3934க்கு மேலே 4209, 4484, 4759 இந்த வருஷம் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 3659க்கு கீழே செல் மோட் ஆகிடும். செல் மோட் ஆச்சுன்னா 3384, 3109 இதெல்லாம் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இது வந்து நியாயமான விலை வந்து முத்தூத்தோடு 2663 அதுக்கு ரொம்ப மேலே இருக்குது. அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கீழே வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை கன்சிடர் பண்ணலாம். 3659, 3384 ஒரு நல்ல ஏரியா கன்சிடர் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஎஸ்எஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இது முன்னால் சுந்தரம் ஃபைனான்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் சொல்லிட்டு இருந்தது கம்பெனி பேர். 400 ருபீஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனி வந்து 426க்கு மேலே போச்சுன்னா 492, 558, 624 காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 413.6 ஒரு நியாயமான விலை. 426க்கு கீழே செல் மோடானா 360, 294, 229 இதெல்லாம் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 360 செல் மோடு, 426 பை மோடு. இப்போ என்னன்னா இது 426ல் ஸ்ட்ராங் பை இல்லை, ஒரு நார்மல் பை தான் இருக்குது. ஆனால் என்னதுன்னா இந்த ஸ்டாக் வந்து எல்லா வருஷமும் நல்லா பண்ணுறது. லாஸ்ட் 5 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. 426க்கு மேலே இருக்கும்போது அது நல்லா போகும். 713 ருபீஸ் என்னோ காமிச்சது 2025ல். அதுக்கப்புறம் இப்போ நிறைய கரெக்ட் ஆகி ஒரு 400 ருபீஸில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 300 ரூபா கரெக்ட் ஆகிருக்கு. எக்ஸாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸோ டிஎஸ்எஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 360 426 426க்கு மேலே இருக்கும்போது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோழமண்டலம் ஃபைனான்ஸ். இந்த சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு நல்ல கம்பெனி, எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி. அதே மாதிரி தான் டிஎஸ்எஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும். இது 2 கம்பெனியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி. முத்தூட் ஃபைனான்ஸும் எனக்கு பிடிச்ச கம்பெனி. தங்கமயிலும் எனக்கு பிடிச்ச கம்பெனி. டாடா கோல்டும் என்னோட பிடிச்ச ETF. இப்போது இதெல்லாம் ஏன் பிடிக்கிறதுன்னு சொன்னேன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெடி ரிட்டர்ன் கொடுக்கும். எல்லா வருஷமும் உங்களுக்கு ஸ்டெடி ரிட்டர்ன் கொடுக்கும். அப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து நான் எக்ஸல் ஷீட்டில் போட்ட மாதிரி அந்த மாதிரி பண்ணேன்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எல்லா வருஷமும் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 20% கெயின் கொடுக்குறது. லாஸ்ட் 5 இயர்ஸாக அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வருது. ஸோ அதை வச்சு தான் நம்ம பார்க்கலாம். ஃப்யூச்சர்லேயும் அந்த மாதிரி கொடுக்கணும்னு நம்ம தான் வேணும். இப்போது சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஃபேமஸ் குரூப்பு, முருகப்பா குரூப்போட கம்பெனி. அது வந்து 1752க்கு மேலே 1840, 1927, 2015 அது நியாயமான விலைக்கு ரொம்ப மேலே தான் இருக்குது. அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நியாயமான விலை வந்து 1379.25. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதுனால 1752க்கு மேலே வந்ததுன்னா மேலே இருக்கும்போது அது 1840, 1927, 2015. அதே செல் மோடானா 1665க்கு கீழே போச்சுன்னா 1577,
1490, 1402. இப்போத்த விலை வந்து சோழமண்டலத்தோடு 1643. இப்போ 1643ங்கும்போது அது செல் ட்ரிகர் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம செல் வேல்யூ எவ்வளோ 1665. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், 1577 அடிக்கிறதா பார்க்கணும். 1577 டச் ஆகிறதா இல்லையா. இப்போ என்ன கேட்டானா ஒரு 1580, 1590 இப்போவே ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். 1-2ன்னு வாங்கலாம், கன்சிடர் பண்ணலாம். 1-2ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது சோழமண்டலம் ஃபைனான்ஸ். அடுத்தது நம்ம பார்க்குறது சோழமண்டலம் ஃபைனான்ஸ்லேயும் கோல்டு லோன் இருக்குது. அதனால தான் அது கூட எடுத்துட்டேன். நம்ம கோல்டு பற்றி பேசுகிறதுல சோழமண்டலம் ஃபைனான்ஸில் கோல்டு இல்லைன்னு நினைக்காதுங்க, அதுலேயும் கோல்டு இருக்குது. அவளும் கோல்டு லோன் எல்லாம் இறங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து டைட்டன் லிமிடெட். டைட்டன் வந்து 4020 ரூபா வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்கு. டைட்டன் வந்து 4218க்கு மேலே இருந்தால் தான் அது பை மோடில் இருக்கும். 4381, 4543, 4705 இதெல்லாம் அதோடைய இலக்கு. கீழே 4056க்கு கீழே செல் மோடில் போகும். அப்போது 3893, 3731, 3569. அதுவும் டைட்டனும் 3413.35க்கு மேலே இருக்கிறதுனால அதை 3413 தான் நியாயமான விலை. அதுக்கு மேலே இருக்கிறதுனால டைட்டன்லேயும் நல்லா தான் இருக்குது கம்பெனி. டைட்டன் ஷேரும் நல்லா தான் இருக்குது. ஸோ 4056க்கு கீழே போச்சுன்னா 3893, 3731, 3569 இதெல்லாம் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டைட்டன் வந்து நமக்கு கொஞ்சம் 3731 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடச்சிதுன்னா நம்ம கொஞ்சம் அதை அக்யூமுலேட் பண்ணலாம். ஆனால் டைட்டனில் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. ஏன்னா டைட்டனோட அது ஒரு லார்ஜ் கேப். ஸோ அதில் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. அதையும் விட பெட்டர் வந்து நான் வந்து முத்தூத்து சொல்லுவேன், சோழமண்டலம் சொல்லுவேன், தங்கமயிலும் சொல்லலாம், டாடா கோல்டுன்னு சொல்லலாம். இப்போதைக்கு இதுதான் கோல்டை பற்றிய கம்பெனிஸோட இது. அடுத்து நான் வந்து ஒரு ஃபார்மாவோட கம்பெனிஸ் எல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கம்பெனி பற்றி தெரியணுமானா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதா இல்லையா எனக்கு தெரியலை. அப்படி புரியறதுன்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதில் ஏதாவது தெளிவு வேணும்னா நான் வந்து ஒரு சனிக்கிழமை நம்ம லைவில் வரத்துக்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த லைவில் அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கிளியர் பண்ணிடலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதுதான் நடக்கும் 2026. இந்த மாதிரி தான் போக போகிறது. ஸோ இதை தான் நான் தெரிவிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுதான். நன்றி, வணக்கம்.